நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு கோத்தகிரிங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு ரெசார்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 5000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 40 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இப்போ நம்ம பயணியர் பயோ டேங்கை இவங்க பழைய செப்டிக் டேங்க் கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இந்த பழைய செப்டிக் டேங்கோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பழைய செப்டிக் டேங்க் எங்கள் வீட்லேயும் இருக்குங்க. இதுக்குள்ளே நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எம்சாண்டை கொட்டிட்டுங்க பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு நீங்கள் தனியாக எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் 60,000 லிட்டர் கேட்டிங்கனாலும் சரி, இந்த மாதிரி ஒரே சிங்கிள் டேங்காகவே இங்கே நல்லா செஞ்சு கொடுக்க முடியுங்க. உங்களுக்கு கோத்தகிரி அதே மாதிரி கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே வண்டி போகாது. அதே மாதிரி க்ரெயினு ஜேசிபியை கூட இந்த டேங்கை மேலே எடுத்துகிட்டு வர முடியாதுங்க. இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் நம்ம லேபர்ஸ் வச்சு தான் டேங்க் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்பவே ட்ரிக்கியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்கியான பிளேசஸில் நிறைய நம்ம பயணியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபடியே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் வந்து இந்த சைட்டுக்கு ஏற்கனவே ப்ரீ விசிட் பண்ணி இந்த கஸ்டமரோட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம டேங்கை மேலே எடுத்துகிட்டு வரலான்னு. அதுபடியே இவங்க மேலேயும் டேங்க் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த டேங்கை ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை க்ளீன் பண்ண தேவையில்லை. மெயின்டெனன்ஸ்னு சொல்லி இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா அந்த டேங்குக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் அந்த பாக்டீரியானால் முழுவதுமாக செரிமானம் செய்யப்பட்டு தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இவங்க வந்து கார்டனில் நாங்கள் அந்த தண்ணியை பாய்ச்சிக்கிறோம்னு சொன்னதுனால நம்ம அந்த மாதிரி இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பாக்டீரியாவை திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாக்டீரியாவை திருப்பி ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. அதே மாதிரி நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பாத்ரூமோட வாட்டம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி உங்களுக்கு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீஒர்க்கும் இல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாங்க, நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்ட்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துட்றோங்க. அதே மாதிரி நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதுவே வீடு மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்குக்குள்ளே ஸ்லெட்ஜ் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி கமர்ஷியலான இடத்துல எல்லாம் அந்த ஸ்லெட்ஜோடு சேர்ந்து வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸும் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சேம்பர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்து இதாகிக்கும். அதை நம்ம ஈஸியாக வந்து க்ளீனும் பண்ணிக்கலாங்க. மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லைங்கிற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.